அனைவருக்கும் வணக்கம். பூமணியோடு 1978-79 காலத்திலிருந்தே, அதாவது நான் கல்லூரி படிக்கிற காலத்திலிருந்தே அவரோடு நட்பு பாராட்டியவன், அவரை கண்டு அதிசயப்பட்டவன். ஒரு வகையில் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், கோவில்பட்டி என்ற நகரம் ஒரு 8 சாகித்ய அகாடமி விருதாளர்களை பெற்ற நகரம். எனக்கு எஸ். ராமகிருஷ்ணனையும் சேர்த்து கொண்டால் 9 சாகித்ய அகாடமி விருதாளர்களை பெற்ற நகரம். அவர் பிறந்தது மல்லாங்கனராக இருந்தாலும் ஒரு எழுத்தாளராக உருக்கொண்டது கோவில்பட்டி என்று நான் நம்புகிறேன். அப்படி பார்த்தால் இந்தியாவிலேயே இப்படி ஒரு நகரம் கிடையாது. இதற்கு காரணம் என்னவாக இருக்கும் சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள். கருங்கண்ணி பருத்தி என்று ஒரு பருத்தி வகை இருக்கிறது. இந்த கருங்கண்ணி பருத்தி தான் இத்தனை பேர் சாகித்ய அகாடமி விருது பெறுவதற்கு காரணமாக இருந்தது. எப்படி? ஏனென்றால் ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி காலத்தில் இந்த கருங்கண்ணி பருத்திக்காகத்தான் கோவில்பட்டியிலே மில்லை தொடங்குகிறார்கள். லாயல் டெக்ஸ்டைல் மில் என்கிற ஒரு மில்லை 1891 தொடங்குகிறார்கள். வரலாறு 1875 கோவில்பட்டி ரயில்வே ஸ்டேஷன் தொடங்கப்படுகிறது. வேல்ஸ் இளவரசர் வந்து அந்த தூத்துக்குடியிலிருந்து கோவில்பட்டி வரை வரக்கூடிய ரயில்வே தண்டவாளத்தை இனாகரேட் பண்ணுறார். அங்கிருந்து அவர் மதுரை செல்கிறார். 75ற்கு பிறகு ரயில்வே ஸ்டேஷன் வந்த பிறகு பருத்தியை கோவில்பட்டி வட்டாரத்திலிருந்து ஏற்றிக்கொண்டு மற்ற ஊர்களுக்கு கொண்டு செல்வதற்காகத்தான் அந்த ரயில்வே லைன் போடப்பட்டது. இன்னமும் அந்த குட்ஷெட் இருக்கு. அதற்கு பிறகு அப்போது பாரதியாருடைய அப்பா சின்னசாமி ஐயர் அவர் ஒரு மில்லை தொடங்குவதற்கு ஏற்பாடு செய்கிறார். முதல் பப்ளிக் லிமிடெட், முதலாக பங்குதாரர்களை சேர்த்து தொடங்கப்படுகிற ஒரு மில். அதனுடைய டாக்குமெண்ட் எல்லாமே எட்டயபுரம் பாரதியினுடைய வீட்டில் இருக்கிறது, யார் யாரெல்லாம் பங்குதாரர்கள் என்று. அவர் தொடங்கவிருக்கிற மில்லுக்கு அவர் மிஷினரி வாங்கும் பொழுது அதை நியூசிலாந்திலிருந்து வாங்குகிறார். ஆங்கிலேயர்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய ஒரு இந்தியன் ஒரு சுதேசி மில்லை தொடங்கிவிட்டால், சுதேசி தொழிலை தொடங்கிவிட்டால் என்ன ஆவது என்கிற ஒரு காரணத்தால் கப்பலில் வந்த பாம்பேக்கு வந்து சேர்ந்த அத்தனை மிஷின்களையும் அப்படியே அனுமதி தராமல் அப்படியே அங்கேயே துருப்பிடிக்க விட்டு விடுகிறார்கள். கிட்டத்தட்ட 3 மாதங்களோ 6 மாதங்களோ ஆகிறது. அதற்கு பிறகு அந்த எந்திரங்கள் வரும்பொழுது அது பழுதாகி விடுகிறது. அந்த முயற்சி தோல்வி அடைகிறது. அதனாலேயே சின்னச்சாமியர் உடல் நலிந்து இறந்து போகிறார். 91 சாசன் அண்ட் கோ என்கிற பிரிட்டிஷ் கம்பெனிக்காரர் தான் லாயல் டெக்ஸ்டைல் மில்லை தொடங்குகிறார். 96 கரு தியாகராஜ செட்டியார் அவர் அந்த மில்லை வாங்குகிறார். இந்த மில் வந்த பிறகு இயல்பாக ஒரு தொழிற்சாலை வரும்பொழுது தவிர்க்க முடியாத அம்சமாக தொழிலாளர்கள் வரும்பொழுதே கோரிக்கைகள், தொழிற்சங்கம், அத்துடன் நிலம் பொய்த்து போன மானாவாரி நிலமாக இருந்த கரிசலில் தீப்பெட்டி தொழில் உற்பத்தியாகிறது. தீப்பெட்டி தொழில் தொடங்கப்படுகிறது. 1922 பிறந்த கீராவும் ஒரு வார இடைவெளியில் பிறந்த அழகிரிசாமியும் 42 எட்டக்காப்பட்டி முத்துசாமி என்கிற ஒரு மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் படித்த ஒரு இளைஞரை சந்தித்து ருஷ்ய இலக்கியத்தை வாசித்து கதை எழுத தொடங்குகிறார்கள். இப்போ 40களிலேயே அங்கே, அதற்கு முன்பே லட்சுமி மில்லும் தொடங்கப்படுகிறது. 41 லட்சுமி மில் தொடங்கப்படுகிறது. 40களிலேயே அங்கே 2 எழுத்தாளர்கள் உருவாகிறார்கள். இதில் இன்னொரு விசித்திரமான விஷயங்களும் இருக்கிறது. கோவில்பட்டியில் அருகருகாம வீட்டில், பக்கத்து வீட்டில் இருந்த 2 நண்பர்கள் ஒரு வார இடைவெளியில் பிறந்த 2 பேர் சாகித்ய அகாடமி வாங்கினதும் கோவில்பட்டி தான். 2 மாமன்களும் 2 மருமகன்களும் வாங்கியதும் கோவில்பட்டி தான். பூமணி சோதர்மன், தமிழ்ச்செல்வன் சபரிநாதன். அதுவும் இப்படி நிறைய வித்தியாசமான இதற்கெல்லாம் பின்னணியாக இருந்தது. என்ன அது எது என்பதைத்தான் நான் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன்.
ஏனென்றால் இன்றைய காலத்தை வைத்து பூமணியை புரிந்து கொள்வது என்பது வரலாற்றில் அவருடைய பங்களிப்பை வேறு விதமாக புரிந்து கொள்ள நேரிடுமோ என்று ஐயுறுகிறேன். கீராவும் அழகிரிசாமியும் வரும்பொழுதே இந்திய பொதுவுடைமை கட்சியினுடைய கிளை செயலாளராக அழகிரிசாமி இருக்கிறார். இந்திய விவசாய சங்கத்தினுடைய தலைவராக கீரா இருக்கிறார். அங்கே 2 சதி வழக்குகள், நெல்லை சதி வழக்கு, 2 சதி வழக்குகள், ஒன்று சுதந்திரத்திற்கு முன்பு, இன்னொன்று சுதந்திரத்திற்கு பின்பு, 2 சதி வழக்குகள். நீங்கள் 42இல் எட்டக்காப்பட்டி முத்துசாமியை சந்தித்த அந்த 2 பேரும் பொதுவுடைமை கட்சியினுடைய போராளிகளாக மாறுகிறார்கள். அதில் முதலிலேயே அழகிரிசாமி கதை எழுத தொடங்கி விடுகிறார். 1958இல் தான் கீரா தொடங்குகிறார். கீரா தொடங்குவதற்கு முன்பு வரை தமிழ் இலக்கியம் பெரும்பாலும் கிராமப்புறத்தை பிரதிபலிப்பதாக இல்லை. கிராமப்புற மனிதர்களை, நாட்டார் வாழ்வியலை சொல்வதாக இல்லை. அது உயர் சாதியினர் மட்டுமே எழுதக்கூடிய ஒரு இலக்கியமாக இருந்தது. அப்போதுதான் நாட்டார் இலக்கியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், நாட்டார் இலக்கியத்தை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும், அவர்களிடமிருந்து அதையெல்லாம் சேகரிக்க வேண்டும் என்று வானமாமலை என்கிற ஒரு பொதுவுடைமை கட்சியினுடைய தலைவர், அவர்தான் அதையெல்லாம் தொடங்குகிறார். அப்படி தொடங்கி அவருடைய வழித்தோன்றலாகத்தான் கீரா மாயமான் என்கிற கதையை 1958இல் எழுதுகிறார். அங்கிருந்து தான் கரிசல் இலக்கியம் என்கிற ஒரு வகைமை தொடங்குகிறது. 1971இல் பூமணி தன்னுடைய முதல் கதையான அறுப்பு என்கிற கதையின் மூலமாக, அதற்கு முன்பு பல கவிதைகளை எழுதியிருக்கிறார், அறுப்பு என்கிற சிறுகதையின் மூலமாக இலக்கிய உலகத்திற்குள் அவர் அடியெடுத்து வைக்கிறார். அவர் அப்படி வைக்கும்போதே கீராவை தன்னுடைய முன்னத்தி ஏறாக கொண்டுதான் வருகிறார். அவரே சொல்வது போல, கீராதான் நான் எழுதுவதற்கு காரணமாக இருந்தவர் என்று சொல்கிறார். அப்படி எழுத வந்த பூமணி, அவர் கீரா சிறு குறு நில உடைமையாளர்களுடைய வாழ்வியலை, ஏன்னா மானாவாரி பூமியில் மழை வந்தா தானே விவசாயமே, இல்லைன்னா எல்லாரும் ஒன்று தான், வேலை பார்க்குறவங்களும் ஒன்று தான், நிலம் வைத்திருப்பவர்களும் ஒன்று தான். அப்படிப்பட்ட அவர்களுடைய பாடுகளை, அவர்களுடைய வாழ்வியலை சொன்னார் என்றால், அவர் காட்டாத, அவர் சொல்லாத இன்னொரு முக்கியமான பகுதியாக அந்த நிலங்களில் வேலை பார்த்த எளிய மனிதர்களை, ஒடுக்கப்பட்ட சாதிகளை சேர்ந்த மனிதர்களுடைய வாழ்வியலை முதல் கதையிலேயே தொடங்கியவர் பூமணி. அப்படி தொடங்கும் போதும் பூமணி தனக்கென ஒரு பாதையை வகுத்து கொண்டார். அதுதான் முக்கியம். அவர் கீராவை முன்னத்தி ஏர் என்று சொன்னாலும் கீராவை போல ரசனை சார்ந்து எழுதவில்லை. கீராவினுடைய கதைகளில் ஏராளமான கரிசல் வாழ்க்கையை குறித்த கதைகள் இருந்தாலும் கீரா ஒரு கட்டத்தில் அவர் ரசனை சார்ந்து மாறுகிறார். வாழ்க்கையினுடைய ரசனையை எவ்வளவு, அதுதான் கரிசல் இலக்கியத்தை வெகு மக்களிடம் கொண்டு சென்றதென்றால் அவருடைய ரசனை சார்ந்த எழுத்து தான். ஆனால் பூமணி அப்படி எழுதவில்லை. பூமணி ரொம்ப கராராக, எந்த விதமான அலங்காரங்களும் இல்லாமல், ஒரு வரி அதிகமாகவோ ஒரு வரி குறைவாகவோ அவர் கூட்டியதும் இல்லை, குறைத்ததும் இல்லை. உதாரணத்துக்கு அறுப்பு தொடங்கிவிட்டது, அவருடைய முதல் கதையினுடைய 4 வரிகளை மட்டும் நான் வாசிக்கிறேன். அறுப்பு தொடங்கிவிட்டது, வயக்காட்டு மூலையில் குரவை கும்மரிச்சம், கொண்டை இருகல், முந்தானை செருகல், சீண்டல், சினுங்கல், ஏசல், நொடிப்பு, வெற்றிலை சிவப்பு, புகையிலை குதப்பல், கரகரத்த அரட்டல், முண்டாசு கட்டு, தார்பாய்ச்சல். இதுதான் முதல் பேராவே. நீங்கள் இதை கேட்கும் போதே நமக்கு ஒரு அறுப்பு நடக்கிற ஒரு நிலத்தின் வேலை பார்க்கிற விவசாயிகள், கூலி விவசாயிகளினுடைய சித்திரம் இருக்குல்ல, இது எல்லாமே. ஆனால் எல்லாமே ஒற்றை வார்த்தையில் தான் அவர் நமக்கு படம் பிடித்து காட்டுகிறார். அப்படி மொழியை
ஆயுதமாக பயன்படுத்தியவர். நான் அப்படித்தான் நான் நினைக்கிறேன். அதற்கு காரணம் அவருடைய மார்க்சிய சித்தாந்த பிடிப்பு. அவர் முதலிலேயே தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தில் இருந்தவர், அப்போது தாமுஏசா. அதற்கு பிறகு மக்கள் கலை இலக்கிய கழகத்தில் இணைந்து பணியாற்றியவர். நான் அவரை சந்திக்கும் போதெல்லாம் அவர் மக்கள் கலை இலக்கிய கழகத்தில் பணியாற்றி கொண்டிருந்தார். நாங்கள் 78, 79 நம்முடைய திரைக்கலைஞர் சார்லி கோயில்பட்டிக்காரர் தான், அவருடைய தலைமையில் கவிஞர் தேவதச்சன், கௌரி சங்கர், வித்யாசங்கர் என்று பல எழுத்தாளர்கள் சேர்ந்து தர்ஷனா என்கிற ஒரு நாடக குழுவை நடத்தி கொண்டிருந்தோம். அந்த நாடக குழுவில் பூமணியினுடைய வலி என்கிற ஒரு கதை, அவருடைய கதைகளை வாசித்தவர்களுக்கு தெரிந்திருக்கலாம். தார் ரோடு போடுகிற ஒரு ஏழை வேலைக்காரர், அவருடைய காலில் முள் தைத்து விடுகிறது தான் அந்த கதையை. அவர் எழுதிய அந்த வலி என்கிற கதையை நாங்கள் வீதி நாடகமாக போட்டோம். அந்த வீதி நாடகம் போடுவதற்கும் காரணம், பூமணி 1978 இங்கே மேற்கு வங்காளத்தில் இருந்து வந்த 3வது நாடக அரங்கை உலகமெங்கும் கொண்டு சென்ற பாதல் சர்க்கார் என்கிற ஒரு நாடகவியலாளர். அவர் ஒரு மார்க்சியவாதி. அவர்தான் இங்கே வந்து சோழமண்டல் கிராமத்தில் ஒரு 28 பேருக்கு என்று நினைக்கிறேன், அவர்களுக்கு ஒரு 10 நாள் பயிற்சி கொடுத்தார். அந்த பயிற்சியில் பூமணியும் கலந்து கொண்டார். அந்த பயிற்சியின் மூலமாக அவர் கோவில்பட்டிக்கு வரும்போது இந்த 3வது அரங்கு என்று சொல்லக்கூடிய வீதி நாடகம், எந்த விதமான மேடையோ அலங்காரங்களோ ஜோடனைகளோ இல்லாத நேரடியாக நாடகத்தை நிகழ்த்துவது, உடலையே ஆயுதமாக உடலையே பொருளாக மாற்றி நடத்துகிற வீதி நாடகம், இந்த நாடகத்தை எங்களுக்கு அறிமுகப்படுத்தினார். அதன் வழியாக நாங்கள் நாடகங்களை, வீதி நாடகங்களை நடத்தினோம். அப்படி வீதி நாடகங்களை நடத்தும் போது அவருடைய வலி என்கிற கதையே பின்னால் அது ஒரு பிரச்சனை என்கிற ஒரு தொழிலாளி வர்க்க கதையாக, தொழிலாளி வர்க்க நாடகமாக அதை மாற்றினோம். பிறகு நாவல் வரும்பொழுது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும், தம் பழைய ஆட்களுக்கு கண்டிப்பாக தெரிந்திருக்கும், ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளை தமிழ் இலக்கியத்தில் ஏற்படுத்திய ஒரு நாவல். நிறைய பேர் வாசிக்க முடியலைன்னு சொன்னாங்க, எடுத்தவுடன் அதை வாசிக்க முடியவில்லை என்று சொன்னார்கள். அதில் இருக்கக்கூடிய அடர்த்தியான வட்டார மொழி மட்டுமல்ல, கீராவினுடைய வட்டார மொழி, இடைநிலை சாதிகளின் வட்டார மொழி, பூமணியினுடைய வட்டார மொழி, ஒடுக்கப்பட்ட மக்களின், தாழ்த்தப்பட்ட மக்களின் வட்டார மொழி. அதுலேயுமே எவ்வளவு ஒரு மொழிக்குள்ளே எவ்வளவு வேறுபாடுகள். அதனால தான் பிறகு வரும்பொழுது அதை வாசிக்க முடியவில்லை என்று நிறையா பேர் அந்த நேரத்தில் சொன்னார்கள். ஆனால் அவருடைய பிறகு நாவலும் சரி, வெக்கை என்கிற அந்த நாவலும் சரி, வெக்கை நாவல் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், அசுரன் படம் எடுத்ததினால் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். அந்த வெக்கை நாவல் எழுதி வெளிவரும்போது அவருக்கு போலீஸ் விசாரணையெல்லாம் வந்தது. அவரை கியூ பிரான்ச்சில் விசாரித்தார்கள். அந்த புத்தகத்தை தடை செய்வதற்கான ஏற்பாடெல்லாம் கூட அந்த நேரத்தில் ஒரு செய்தி வந்தது. அதனால் இன்று கூட நேற்று முகநூலில் பெருமாள் முருகன் எழுதியிருக்கிறார் எழுத்தாளர். அந்த நூல்களை எல்லாம் அவர் வீட்டில் வைத்திருந்ததாகவும் பதுக்கி வைத்திருந்ததாகவும், ஏனென்றால் இந்த தடைக்கு அஞ்சி அங்கே பதுக்கி வைத்திருந்ததாகவும், அதன் பிறகு அந்த நூலை அவரே எல்லோருக்கும் இலவசமாக கொடுத்ததாகவும் ஒரு பதிவு எழுதியிருக்கிறார். இப்போ வெக்கை என்கிற அந்த நாவல், இந்த 2 நாவல்களில் அவரை ஒரு சிமிழுக்குள் அடைத்து விடக்கூடாது என்பதற்காகவே அவர் நைவேத்தியம் என்ற நாவலை எழுதினார். நிலத்தை இழந்த பிராமணர்களினுடைய வாழ்வியலை பற்றிய ஒரு நாவல், நைவேத்தியம் என்கிற நாவலை எழுதினார். என்னை பொறுத்தவரை அவருடைய மாஸ்டர் பீஸ் அஞ்ஞாடி தான். ஏனென்றால் ஒரு 10 ஆண்டு கால உழைப்பு, அதற்கும் கூடுதலாகவே இருக்கும். 30,000 அரசு ஆவணங்களை அவர் எடுத்திருக்கிறார். அந்த 30,000 அரசு ஆவணங்களில் அவர் பயன்படுத்தியதை விட பயன்படுத்தாதவை இன்னும் நிறைய இருக்கிறது என்று சொன்னார் நேரில் பேசி கொண்டிருக்கும் போது. அந்த 10 ஆண்டுகளினுடைய அவருடைய உழைப்பு தான் அவருடைய உடல் நோவுக்கும் காரணமாக இருந்தது. குனிந்து எழுதி ஸ்பாண்டலிட்டிஸ், நான் பார்க்கும் பொழுது அவர் போர்டில் எழுதுகிற மாதிரி இப்படி ஒரு நேர் எதிராக ஒரு அட்டையை சொருகி வைத்து இப்படி எழுதி கொண்டிருப்பார், கழுத்தில் பெல்ட் போட்டு.
எவ்வளவு ஒரு அர்ப்பணிப்பும் இலக்கியத்தின் மீதும் மக்கள் மீதும் வாழ்க்கையின் மீதும் எவ்வளவு பெரிய அர்ப்பணிப்பும் ஈடுபாடும் இருந்தால் இப்படியெல்லாம் செய்ய முடியுங்கிறது இருக்குல்ல, அது பூமணியை பார்த்து தான் நாங்களெல்லாம் உத்வேகம் அடைந்தோம் என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட பூமணியினுடைய அஞ்ஞாடி என்கிற அந்த நாவல் தென் மாவட்டங்களில் குறிப்பாக ஒரு 300 ஆண்டு கால வரலாற்றில் நிகழ்ந்த இனக்குழுக்களினுடைய பண்பாட்டு கலாச்சார பொருளாதார மாற்றங்களை ஆதாரபூர்வமாக சொல்லக்கூடிய நாவல். அதுதான் ரொம்ப முக்கியம். ரொம்ப ஆதாரபூர்வமான நாவல். எல்லாவற்றுக்கும் அவர் ஆதாரங்களை பின்னால் தொகுத்து வைத்திருப்பார், டாக்குமெண்ட்டை தொகுத்து வச்சிருப்பார். அப்படிப்பட்ட ஒரு அஞ்ஞாடி நாவல் இன்றைக்கு மட்டுமல்ல என்றைக்கும் தென் மாவட்டங்களை புரிந்து கொள்வது, அங்கே இருக்கக்கூடிய சாதிகளை புரிந்து கொள்வது, இனக்குழுவை புரிந்து கொள்வது என்றால் நீங்கள் அந்த நாவலைத்தான் வாசிக்க வேண்டும். எப்படி ஒவ்வொரு சாதியும் தன்னுடைய பழைய வரலாற்றிலிருந்து புதிய வரலாற்றை நோக்கி பயணம் செய்தார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் அஞ்ஞாடியைத்தான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன், வாசிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அவர் தன்னை ஒரு தலித் எழுத்தாளர் என்று சொல்லாதீர்கள் என்று சொன்னார், முதலிலிருந்தே சொல்லிக் கொண்டிருந்தார். அதற்கான காரணம் என்னவென்றால் அவர் ஒரு மார்க்சிய சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்டு எழுதியதால் தான் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். ஏனென்றால் அடையாள அரசியல் வருகிற 90களுக்கு பிறகு எழுதுகிறவர்களுடைய சாதி சார்ந்த அடையாளத்தை முன்வைத்த போது அவர் அதை மறுத்தார். நான் ஒரு குறிப்பிட்ட சாதிக்காக எழுதவில்லை என்று சொன்னார், அல்லது ஒரு குறிப்பிட்ட சாதியை பற்றி எழுதவில்லை என்று சொன்னார். மானுடத்தை பற்றி எழுதுகிறேன், மானுட அவலத்தை பற்றி எழுதுகிறேன். இந்த மானுட அவலம் என்பது எல்லோருக்கும் பொதுவானது. ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட அனைவருக்கும் பொதுவான இந்த அவலத்தையும் அதை மாற்றுவதற்கான அவருடைய சித்தாந்தத்தை முன்வைத்து எழுதப்பட்ட படைப்புகள் அவருடைய படைப்புகள். அஞ்ஞாடி மார்க்சிய அழகியல் கொள்கையை கற்றுக்கொண்டவர்கள் வாசித்தால் அந்த அழகியல் கொள்கையின் அடிப்படையில் எழுதப்பட்ட, தமிழில் எழுதப்பட்ட மிகச்சிறந்த நாவல் என்று நான் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட பூமணி தன்னுடைய மறைவு காலம் வரை எழுதி கொண்டிருந்தார் என்பது எனக்கு கீராவை நினைவூட்டுகிறது. 98 வயதிலும் எழுதி கொண்டிருந்த கீரா தன்னுடைய மறைவு வரை இன்னமும் அவர் முடிக்காத நாவல் ஒன்று பாக்கியாக காலியாக இருக்கிறது. ஆண்டாள், என் ஆண்டாளை பற்றி எழுதுகிற ஒரு நாவல், அது முடிக்கப்படாமல் இருக்கிறது. அப்படி தொடர்ந்து மானுடத்திற்காகவும் இலக்கியத்திற்காகவும் அவர் தன்னை அர்ப்பணித்தவர் என்று சொல்லலாம். அதனாலேயே தன் உடலை வேள்வி தீயில் ஆகுதியாக பலியிட்டவர் என்று கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட பூமணிக்கு நடத்தக்கூடிய இந்த நினைவேந்தல் நிகழ்வு என்பது ஒரு மிகச்சிறந்த நிகழ்வு என்று நான் கருதுகிறேன். இதை ஏற்பாடு செய்த அத்துணை பேருக்கும் அனைத்து எழுத்தாளர்களின் சார்பிலும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தருணத்தில் மாண்புமிகு அமைச்சர் அவர்களிடம் கோவில்பட்டி எழுத்தாளர்களின் சார்பிலும் தமிழ் எழுத்தாளர்களின் சார்பிலும் ஒரு கோரிக்கையை முன்வைக்கலாம் என்று நினைக்கிறேன். கோவில்பட்டியில் கீராவுக்கு ஒரு நினைவு மண்டபம் கட்டப்பட்டிருக்கிறது. அதே போல பூமணிக்கு ஒரு நினைவு மண்டபத்தையும் கரிசல் வட்டார கலை இலக்கிய ஆய்வு மையம் என்கிற ஒரு ரிசர்ச் சென்டரையும் தொடங்க வேண்டும் என்று இந்த தருணத்தில் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.